கன்னியாமூர் கலவர வழக்கு விசாரணை தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்றைய தினம் 615 பேர் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய கனியாமூர் தனியார் பள்ளியில் தங்கி படித்த மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமாக இறந்தார். இதைத் தொடர்ந்து மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தீவிர விசாரணை செய்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 53 சிறார்கள் உட்பட 916 பேர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை இறுதி அறிக்கையை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில சின்னசேலத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் உட்பட போலீசாரை கல்வீச்சு தாக்கிய வழக்கு, பசுமாடுகளை துன்புறுத்திய வழக்கு, காவல்துறை வாகனங்களை தீ வைத்து கொளுத்திய வழக்கு விசாரணை ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளி உள்வளாக கலவர வழக்கு முதலாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணைக்காக 53 சிறார்கள் போக 615 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 615 பேரில் 13 பேர் பெண்கள் ஆவார்கள். இதையடுத்து நீதிமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு வெளியே சாலையில் போலீசார் அதிக அளவு நின்று கொண்டு நீதிமன்ற பணிக்காக செல்பவர்களை மட்டுமே உள்ளே அனுமதித்து மற்ற வாகன ஓட்டிகளை வேறு வழியாக திருப்பி விட்டு வருகின்றனர். நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிமன்ற சாலையில் போலீசார் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று காலை சரியாக 10:45 மணிக்கு விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.